16/3/2026 தவக்காலத்தின் 4ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 43-54 முடிய. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவிற்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏன் அவர்கள் திருவிழாவுக்கு சென்ற பொழுது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவர் நோயுற்றிருந்தார். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்து தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருட்செயல்களையும் கண்டாலென்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலரிடம் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது அவரது பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக்கோன என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காற்றில் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் புதியதாக தொடங்கியிருக்கின்ற இந்த வாரத்தில் நாம் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு பணிகளையும் பயணங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து செபிப்போம். இன்றைய நாள் நாம் நினைவு கூறுகின்ற புனிதராக ஹெர்பர்ட் அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் அரசனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். இத்தாலி நாட்டின் பேராலய கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தன்னுடைய குரு பட்டத்திற்கு பின்பு கொலோன் நகருடைய பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது தன்னுடைய நண்பர் ஓட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்ட பொழுது இறந்து போனார். தன்னுடைய நண்பருடைய இறப்பினால் பேராயர் ஹெர்பர்ட் பெரிதும் பாதிக்கப்பட்டார். இதனால் பல துன்பங்களையும் அனுபவித்தார். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்தார். தன்னுடைய அனைத்து துன்பங்களிலும் இறைவனுடைய அருளால் பொறுமையோடு செயல்பட்டவரும் தன்னுடைய பணியை தளராமல் சிறப்பாக ஆற்றியவரும் ஏழைகள் மீது மிகவும் இரக்கம் கொண்டு செயல்பட்டவர். ஆக குறைவில்லா நிறைபொருளாம் ஆண்டவராக இயேசுவை அவர் முன்னிலைப்படுத்தி அவர் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய பணியை நிறைவாக செய்த புனிதர்களும் ஒன்றாக இவரும் இருக்கிறார். இவருடைய பரிந்துரையோடு இன்றைய நாளினுடைய விண்ணப்பங்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காலத்தில் நாம் இறைவனோடு நெருங்கி வரவும் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். கப்பர்நாகும் அரசு அலுவலர் அவருடைய மகனை இயேசு குணமாக்கும்படி புதுமையை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். இது வெறும் உடல் நலன் சார்ந்த அற்புதம் மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அடையாளங்களை தேடுவதிலிருந்து மாறி இயேசுனுடைய வார்த்தையை நம்புகின்ற ஒரு பயணமாக இருக்கிறது. இயேசு அந்த அரசு அலுவலரிடம் அடையாளங்களையும் அருண்செயலையும் கண்டால் என்று நம்ப மாட்டாய் என்கிறார். இது நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. பல நேரங்கள் நாம் இறைவனை ஒரு அதிசயம் செய்பவராக மட்டும்தான் பார்க்கிறோம். என் கஷ்டம் தீர்ந்தால், என் ஜெபம் கேட்கப்பட்டால் நான் கடவுளை நம்புவேன் என்று, எனக்கு ஒரு வழி தெரிந்தால் மட்டும்தான் நான் நன்றாக ஜெபிப்பேன் என்று நாம் பலவிதமான நிபந்தனைகளை விதிக்கிறோம். ஆனால் உண்மையான நம்பிக்கை என்பது நிபந்தனையற்றது. இந்த தவ காலத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆதாரங்களை தேடுவதை விட காண முடியாத கடவுளுடைய கரத்தை பிடித்து கொள்ள நாம் பழக வேண்டும். நம்முடைய இதயம் அடையாளங்களுக்காக மட்டும் அல்லாமல் இறைவனுக்காக இயங்க வேண்டும். அரசு அலுவலர் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறார். ஆனால் இயேசு அவரோடு செல்லவில்லை. மாறாக, நீர் போகலாம், உன் மகன் பிழைத்துக்கோ என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறார்.
இங்கேதான் பெரும் அதிசயம் நடக்கிறது. அந்த மனிதர் இயேசுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறார். கானாவிலிருந்து கப்பரம் ஏறக்குறைய 20 மைல் தூரம். அந்த நீண்ட பயணத்திலும் அவர் கையில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. மகன் பிழைத்ததற்கான எந்த செய்தியும் இல்லை. அவரிடம் இருந்ததும் இயேசுடைய வார்த்தை மட்டும்தான். நாமும் நம்முடைய வாழ்வில் சோதனைகள் வருகின்ற பொழுது கடவுள் நம் அருகில் இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள் தூரங்களை கடந்து நம்முடைய காயங்களை குணப்படுத்துகின்ற வல்லமை கொண்டது. அதை நாம் நம்ப வேண்டும். கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். ஆனால் அந்த நன்மை நம்முடைய கண்களுக்கு உடனே தெரிவது கிடையாது. அரசு அலுவலர்களுடைய வீட்டிற்கு செல்லும் வழியில் தம் பணியாளர்களை சந்திக்கிறார். மகன் குணமானதை நேரத்தை கேட்கின்ற பொழுது அந்த நேரம் இயேசு சொன்ன நேரமுக்கும் மிகுந்த அளவில் சம்பந்தம் இருக்கிறது. அவர் அடையாளத்தை பார்த்த பிறகு நம்பவில்லை, மாறாக நம்பிய பிறகுதான் அடையாளத்தை காண்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. அடையாளத்தை இல்லாமல் நம்பியதற்கு பிறகுதான் அடையாளம் அவர் காணப்படுகிறது, அதிசயம் காணப்படுகிறது. தவக்காலமுக்கு கற்பிக்கின்ற பாடம் இருளிடும் இறைவனுடைய வார்த்தையை நம்பி நடப்பவர்களுக்கு மட்டும்தான் விடியல் சொந்தமாகிறது. நம்முடைய இதயம் இறைவனுடைய அன்பில் ஆழமாக வேறொன்று இருந்தால் சூழல்கள் எப்படி இருந்தாலும் கடவுள் நமக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு அமைதி நமக்குள் இருக்க வேண்டும். இந்த சிறிய மறைவுரையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை நம்பினால் நாமும் மீட்கப்படும், நம்முடைய குடும்பத்தாரும் மீட்கப்படும். ஆக இன்று நற்செய்தி வாசக அந்த ஒரு வார்த்தையை நாம் மீண்டுமாக எடுத்து வாசிக்க வேண்டும். அவரும் அவருடைய வீட்டாரும் அவரை நம்பினார்கள் என்று தனிப்பட்ட மனிதனாக நான் இறைவனை அடையாளங்களை தாண்டி இறைவனை நம்புகின்ற பொழுது இறைவன் நமக்கு பலவிதமான அருள் செயல்கள் செய்கிறார். அந்த அருள் செயல்கள் நான் மட்டும் நம்பாமல் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சமுதாயமும் நம்ப வேண்டும். ஒரு தாய் தந்தையின் அசைக்க முடியாத நம்பிக்கை பிள்ளைகள் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. ஆக இந்த தவ காலத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய விசுவாசத்தை இன்று இறைவனிடத்தில் வைப்போம். இறைவனிடத்தில் வைக்கின்ற இந்த நம்பிக்கையின்படி நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு ஜபத்திலும் இறைவன் நமக்கு பல நலன்களால் நிரப்புவார். அதில் நாம் அடையாளத்தை தேடாமல் இதயத்தில் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழிய நலமடைவென்ற நூற்றுத்தலைவனுடைய கூற்றை கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் நம்ப வேண்டும். எவ்வாறு இந்த அரசு அலுவலர் இயேசுடைய வார்த்தை நம்பி வீட்டிற்கு திரும்பி சென்றாரோ நாமும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற நம் ஜபத்தில் ஈடுபடுகின்றது, பயணத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, நம்முடைய பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஆண்டவர் மீதான இயேசு மீதான நம்பிக்கையை அதிகரிப்போம். அவருடைய வார்த்தையில் நம்முடைய இதயத்தை ஒப்படைப்போம். நம் வாழ்வை அதிசயங்களால் அல்ல அமைதியாலும் ஆசீர்வாதத்தாலும் இறைவன் நிரப்ப நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய கருணைக்காக பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி வழியாக அரசு அலுவலர் உம்முடைய வார்த்தையை மட்டும் நம்பி தன்னுடைய மகனை தேடி சென்றதைப் போல இந்த நாளை முழுமையான நம்பிக்கையோடு தொடங்க எனக்கு அருளை தாரும். என் கண்கள் அற்புதங்களை மட்டும் தேடாமல் என்னுடைய இதயம் உம்முடைய வார்த்தையை தேட எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் சாதகமாக இல்லாத போதும், சோதனைகள் சூழ்ந்திருக்கின்ற பொழுதும் நீர் எங்களுக்கு நன்மையே செய்வீர் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் தாரும். எங்கள் அடையாளங்களுக்கு மீறி ஆண்டோலி வாக்குறுதிகள் மீது இருக்க நம்பிக்கையை அதிகரிக்க எங்களுக்கு கிருபையை புரிந்தரும். நீர் போகலாம், உன் மகன் பிழைப்பார் என்று நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு உயிரை காத்தது. அதே போல ஆண்டவருடைய சோர்வுகளையும் பயங்களையும் கவலைகளையும் உடைய வார்த்தையில் குணமாக்கும். என் அறிவின்படி நான் நடக்காமல் உடைய ஞானத்தின்படி நடக்க எனக்கு கற்றுத்தாரும். நீர் எப்பொழுது எனக்கு நன்மையை மட்டுமே தருவீர் என்ற ஒரு நம்பிக்கையை என்னுடைய முழு இதயத்தோடு என் குடும்பத்தோடு ஜெபிக்க எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தாரும். அந்த அலுவலனுடைய விசுவாசோட வீட்டு அனைவரும் நம்பியதைப் போல எங்களுடைய நம்பிக்கையின் வழியாக என் குடும்பமும் என்னை சுற்றியிருக்கும் நண்பர்களும் உமது அன்பை என்று உணர செய்ய எனக்கு கிருபையை புரிந்தள்ளும். ஆடம்பரமான வெளிவனைகளை தவிர்க்கும் தவக்காலத்தில்
ஆகத்திலும் அன்பு செய்யும் சித்தத்துக்கு எங்களை கையளிக்க எங்கள் உதவியாக வரும் ஆண்டவரே. இதோ இன்றைய காலகட்டங்களில் போர்கள் முழக்கத்தில் இருக்கின்ற நேரையில் பலவிதமான நெருக்கடியில் அன்றாட அவசிய தேவைகள் இன்றி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள், எரிவாயு இல்லாத தவிக்கின்ற பிள்ளைகள், உணவு இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகள், உடல்நலமுற்று மருத்துவமனையில் தவிக்கின்ற பிள்ளைகள் ஆகிய இந்த போரினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாட்டினரையும் நிறைவாக ஆசிரியத்தினுடைய அன்பையும் அருளையும் ஆறுதலையும் எல்லா விதமான நலன்களையும் நீர் பொழிந்தருள இறைவா உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொரு நபர்களையும் வழிநடத்தி ஒவ்வொரு நபருக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் அளித்தருளும் சித்தப்படி. ஆண்டவர் இந்த உலகை அமைதி நிலைக்கு கொண்டு வர இந்த உலகை போர் நடக்கின்ற இடத்தையும் பிளவிருக்கின்ற இடத்தையும் உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு நாட்டையும் ஆசிரியத்து அமைதியை ஏற்படுத்தும் தருளை பொழிவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.